தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக ஆணையம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சரக்குகளை கையாள்வதில் புதிய தேசிய சாதனைகளை படைத்துள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரே கப்பலில் இருந்து 147 காற்றாலை இறகுகள் மற்றும் அதன் உதிரி பாகங்களை கையாண்டு வரலாற்று சாதனை நிகழ்த்தியுள்ளது. சீனாவின் ஷின்ஷோ துறைமுகத்தில் இருந்து MV4N GU ஷோ என்ற கப்பல் மூலமாக தலா 76 மீட்டர் நீளமுள்ள 147 இறகுகள் வெற்றிகரமாக இறக்கி முடிக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மேரிடைம் அம்ரித் கால் விஷன் 2047 திட்டத்தின்படி சுற்றுச்சூழலுக்கு உகந்த கடல்சார் துறையை உருவாக்க இந்த துறைமுகம் உறுதியுடன் செயல்படுத்தி வருகிறது. தூத்துக்குடியில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் பயிலக்கூடிய 102 குழந்தைகளுக்கு செல்லுமகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கு தொடங்கிய இந்த சேமிப்பு தொகைகளை தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி. கீதாஜீவன் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட அஞ்சல் துறை மூத்த கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த கணக்கு புத்தகங்களை வழங்கி அவர் பேசுகையில், இந்த திட்டத்தில் கணக்கு இல்லாமல் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் கணக்கு தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 50,000 ரூபாய் நிதியுதவி தமிழக அரசு வழங்குகிறது. 2 பெண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் அரசு நிதியுதவி வழங்குகிறது. இதற்காக பெண்ணின் தாய் பெண்ணை பெறும் வயது 45 வரை என அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தகுதி வருமான உச்சவரம்பு 72,000 1,20,000 என அதிகரிக்கப்பட்டுள்ளது. 14,000 பேர் இந்த திட்டத்தில் முதிர்வு தொகையை பெற்றுள்ளனர். பெண் குழந்தைகளை பாரமாக நினைக்கும் எண்ணம் இருக்கக்கூடாது. பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக செல்மகள் சேமிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஜன் விகாஸ் காரிய கிராம் திட்டத்தின் மூலமாக 136 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை தரைத்தளம் மற்றும் 7 மேல்தளம் கொண்ட இந்த மருத்துவமனை 15 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் இதில் அமைக்கப்பட்டுள்ளன. புதிய உயர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை, பிரசவ கவனிப்பு அறை, மகப்பேறு சிகிச்சை பிரிவு, பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவு, மகளிர் நோய் அறுவை சிகிச்சை அரங்கங்கள், சிடி ஸ்கேன் வசதி, எக்ஸ்ரே வசதி போன்றவை உள்ளன. நாட்டில் சூரிய சக்தி புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் பிரதமரின் சூரிய கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா என்ற இல்லந்தோறும் இலவச சூரிய மின்சக்தி திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 1750 வீடுகளில் சூரிய ஒளி மின் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தூய்மையான ஆற்றலை ஊக்குவிக்கும் வகையில் வழக்கமான மின்சார ஆதாரங்களை சார்ந்து இருப்பது இல்லாமல் அதனை குறைக்கும் வகையில் வீடுகளில் சூரிய மின் உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் சூரிய ஒளி தகடுகளை அமைப்பதற்கு பிணை இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் பொதுத்துறை வங்கிகள் மூலமாக கடன் உதவியும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலமாக கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் தூய்மையான, பசுமையான, தற்சார்பு மிக்க நாடாக இந்த நாடு உருவெடுக்க இது வகை செய்கிறது. சூரிய ஒளி மின்சாரத்தின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் அரசுக்கு மின்சார செலவு குறைவதோடு பயனாளிகளுக்கு மின்சார செலவு குறையும். சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தை செயல்படுத்த பொதுமக்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. சட்டமன்ற பொது தேர்தல் வரவுள்ளதை முன்னிட்டு தூத்துக்குடியில் ஓட்டு போட்டு வழியை காட்டு என்ற வாசகத்துடன் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி சிலம்பம் சுற்றி மாணவ மாணவிகள் ஸ்கேட்டிங் விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தொடங்கி வைத்தார். இதில் மாணவ மாணவியர் ஸ்கேட்டிங், சிலம்ப சுற்றல் போன்றவற்றின் மூலமாக கூடுதல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதிய மாநகராட்சியில் தொடங்கிய இந்த பேரணியானது பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் மூலமாக குறைந்து வரும் பாலின விகிதத்தை தடுக்கவும், பெண் குழந்தைகளுக்கு எதிரான வேறுபாட்டை களையவும், குழந்தை திருமணங்களை தடுத்திடவும், பெண் குழந்தைகளின் கல்வி முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த அணுகுமுறையை கொண்டு வரவும், பெண் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யும் நோக்கில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் மற்றும் குழந்தை திருமண தடுப்பு குறித்து 3 நாட்கள் கருத்தரங்கம் தூத்துக்குடி அண்ணமால் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே. இளம்பகவத் இந்த கருத்தரங்கை தொடங்கி வைத்தார்.